हरि ओम सर्वत्र गोविंद नाम संकीर्तனம் கோவிந்தா கோவிந்தா. தொடர்ந்து 4ஆம் பத்து 8ஆம் திருமொழி 4வது பாசுரம். கூன் தொழுத்தை சிதகுரைப்ப கொடியவள் வாய்க்கடிய சொல் கேட்டு ஈன்றெடுத்த தாயரையும் ராஜ்யமும் ஆங்கொலிய கான் தொடுத்த நெறி போகே கண்டகரை களைந்தான் ஊர் தேன் தொடுத்த மலர்ச்சோலை திருவரங்கம் என்பதுவே. கூனி போட்டு கொடுக்கறதுங்கிற சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி கூன் தொழுத்தை சிதகுரைப்ப மந்தரை என்னும் கூனி என்ன செய்கிறா, கடும் சொற்களை கூற போட்டு கொடுக்குறா. யார்கிட்ட? கைகேயி கிட்ட. என்ன சொல்றா? அதனால கொடியவள் வாய்க்கடிய சொல் கேட்டு, வைகையின் வாயிலிருந்து வந்த கொடிய சொல்லை கேட்டு ராமபிரான், இது ராமாயணத்தில் வரும் கதை, கொடிய தாயாரையும் ராஜ்யத்தையும் ஈன்றெடுத்த தானை பெற்றெடுத்த தாயாரையும் ராஜ்யத்தையும் அரசாட்சியையும் விட்டு அங்கிருந்து விட்டு விலகி கான் தொடுத்த காட்டிற்கு சென்று நெறி போகி கண்டகரை களைந்தான். ஒரு முன்போல கொடிய அரக்கர்கள், அங்கே இருக்கும் அரக்கர்களை எல்லாம் ஒழித்த ராமபிரானது ஊரானது கண்டகரை களைந்தான். ஊர் கொடிய அரக்கர்களை களைந்தான், அழித்தான். ஒழித்த ராமபிரானது திருப்பதி ஊரானது எப்படிப்பட்டது? தேன் தொடுத்த மலர் சோலை, தேனுள்ள மலர்களை உடைய சோலைகள் நிரம்பிய திருவரங்கம் என்கிறார். பெருவரங்கள் அவை பற்றி பிளக்குடைய ராவணனை உரு அரங்க பொருதளித்து இவ்வுலகினை கண்பெருத்தான் ஊர் குறவரும்ப கோங்கலர குயில் கூவும் குளிர் பொழில் சூழ் திருவரங்கம் என்பதுவே என் திருமால் சேர்விடமே. பெருவரங்கள் நிறைய தபஸ் பண்ணியிருக்காரு. யாரு? இந்த ராவணன் இருக்கானே, அழிந்து போற ராவணன் என்ன பண்றார்? பெருவரங்கள் நிறைய தபஸ் பண்ணி வரங்களை எல்லாம் பெற்ற அந்த அவனை ராவணனை சித்திரவதம் செய்து திருமால் எப்பொழுதும் எழுந்திருக்கின்ற பெற்ற ஊரானது பிழைக்கும் ராவண பிளக்கு உடைய பிழைகளை உடைய இந்த ராவணனை உரு அரங்க பொழுது அவன் உருவத்தை அழித்த பொருதளித்து இவ்வுலகனை காப்பான். அவனை அழித்து இந்த உலகத்தை காப்பாற்றி அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த உலகத்தில் எழுந்தருள் இருக்கின்ற ராமபிரான் எப்படி இருக்கிறார் என்றால், அந்த ஊர் எப்படி இருக்கு? குறவ மரம் அரும்பெடுத்து அப்பதான் இலைகள் எல்லாம் விட்டு துளிர் விட்டுருக்குதுங்கிறார். கோங்கு மலர்கள் அப்படியே மலர்ந்தது போலவும் குயில் கூவும் குயில்கள் அப்படியே வட்டமிட்டு குயில் கூவும்படியாகவும் குளிர் பொழில் சூழ் வசந்த காலம் என்பதால் குயில் கூவும். எப்படி கூவுது? வசந்த காலம். குளிர் பொழில் சூழ் வசந்த காலமாய் இருப்பதால் குயில்கள் கூவும்படியாக பூஞ்சோலைகள் உடைய திருவரங்கம் என்பதாகும். குளிர் பொழில் சூழ் திருவரங்கம், அந்த பூஞ்சோலைகள் சூழப்பட்ட திருவரங்கத்தில் திருமால் அங்கே இருக்கிறார் என்கிறார். கீழ் உலகில் அசுரர்களை கிளங்கிருந்து கிளராமே ஆளி விடுத்து அவருடைய கரு அளித்த அப்பன் ஊர் தாளை மடல் ஊடு உறிஞ்சி தவள வண்ணப்பொடி அணிந்து யாழின் இசை வண்டினங்கள் ஆலம் வைக்கும் அரங்கமே. கீழ் உலகில் அசுரர்களை, பாதாள உலகத்தில் இருக்கும் அசுரர்களை எல்லாம் மீளவும் தேராதபடி மேலே எழும்பி வராத இருக்கும்படியாக, கிளராமே மேலே எழும்பி வராமல் இருக்கும்படியாக ஆளி விடுத்து பெருமாள் என்ன சக்கராயுதத்தை செலுத்தி அந்த அசுரர்களுடைய கருவையும் கருவினைகளை அவர்களுடைய கருவினைகளை அழிப்பன் ஊர் அப்பன் ஊர். எப்படி இருக்கு? அருவன பெருமாளின் ஊரானது தாளை மடல் ஊடு உறிஞ்சி தவள வண்ணப்பொடி தாழம்பூ மலர்கள் மரகந்த பொடியை பூசிக்கொண்டும் வீணை ஒளி போன்ற இசை பாடும் யாழின் இசை வண்டினங்கள். வீணை ஒளி எப்படி இருக்கு போன்ற இசை பாடும் வண்டினங்களின் கூட்டம் அந்த மகரந்த பொடியோடு கூடி அந்த பூசிக்கொண்டும் தனதனன்னு வரும் இல்லையா, அந்த சவுண்டோட அந்த சத்தத்துடன் ஆழத்தி செய்யும் திருவரங்கமாகும் ஆலம் வைக்கும் அரங்கமே என்கிறார்.
தொடர்ந்து அனுபவிப்போம். ஆண்டாள் ஆழ்வார் ஆண்டாள் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.